எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். நான் உங்களுக்கு இன்றைக்கி லிமிட்ஸ் 11th படித்த லிமிட்ஸும் அண்டு டெரிவேட்டிவ்ஸும் 12th ஸ்டாண்டர்ட் CBSE கண்டினியூட்டி அண்ட் டிஃபரென்ஷியபிலிட்டி ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் 11th லிமிட்ஸை டிஃபரென்ஷியல் ஃபார்முலா எல்லாமே 12th யூஸ் ஆகும். அதனால் 2 +1 +2 ஃபார்முலா எல்லாமே இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போது ஃபங்க்ஷன்ஸு டிஃப்ரென்ஷியபிள் கால்குலஸ். இப்போ எக்ஸ் பவர் என் இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா என் எக்ஸ் பவர் n-1 எக்ஸ் பவர் என்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து d/dx ஆஃப் அப்படி போட்டுக்கணும். d/dx ஆஃப் எக்ஸ் பவர் என் அந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கோங்க. அது எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என் எக்ஸ் பவர் n-1 இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ். இ பவர் -x அப்படின்னு இருந்ததுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -e பவர் -x அந்த மாதிரி வரும். ஸோ ஏ பவர் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ பவர் எக்ஸ் லாக் எக்ஸ் டு த பேஸ் ஏ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x லாக் எக்ஸ் டு த பேஸ் ஏ மீன்ஸ் இதில் கான்ஸ்டன்ட் இருக்கும். இங்கே ஈனா ஆப்ஷனல். லாக் எக்ஸ்ன்னு இருந்தாலே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x லாக் எக்ஸ் டு த பேஸ் ஏனா 1/x லாக் ஏ. சைன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -sin x tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant ஸ்கொயர் எக்ஸ் cosecant x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -cosecant x cot x secant x டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant x tan x cot x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -cosecant ஸ்கொயர் எக்ஸ் sin inverse x இதில் இன்வர்ஸ் டிக்னாமெட்ரியில் நீங்கள் sin inverse x cos inverse x எல்லாம் படிச்சிருப்பீங்க. sin inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/√1 - x ஸ்கொயர் cos inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1/√1 - x ஸ்கொயர் tan inverse x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + x ஸ்கொயர் காட் இன்வர்ஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1/1 + x ஸ்கொயர் சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x ரூட் டிவைடட் பை 1 டிவைடட் பை எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் -1. நெக்ஸ்ட் கொசிகண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1/x ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் -1. சி மீன்ஸ் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இதில் ஃபங்க்ஷனில் வந்து கான்ஸ்டன்ட் வந்து மல்டிப்ளிகேஷனில் டிவிஷனில் இருந்ததுன்னா அந்த நம்பர் அப்படியே போட்டுக்கணும். இப்போ சப்போஸ் 5x அப்படின்னு இருந்தால் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 5xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஸோ 5 அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ இதே 5/1/x/5 இப்படி இருந்ததுன்னா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 டிவைடட் பை 5. இதே வந்து கான்ஸ்டன்ட் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்தாலும் டிவிஷனில் இருந்தாலும் அந்த கான்ஸ்டன்ட் போட்டுக்கணும். இதே செப்பரேட்டாக வந்து எக்ஸ் +5 இது இப்போ இப்படி இருந்தால் +5ன்னு இருந்ததுன்னா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். இதே x -5 இப்படி இருந்ததுன்னா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண 1 கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ 1 +5 -5ன்னு இருந்ததுன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 0 ஆகிடும். இதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஸோ கான்ஸ்டன்ட் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் 5 × 1 டிவிஷனில் இருந்தால் இப்போ 5 போட்டுக்கணும். ப்ளஸில் இருந்தால் மைனஸ் இருந்தால் கான்ஸ்டன்ட் அந்த மாதிரி ஃபார்மில் இருந்தால் கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1/x ஸ்கொயர் ரூட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2√x. இப்போ அதே ஃபங்க்ஷன் ஒரே டேர்ம்லேயே 2 ஃபங்க்ஷன் u/v அப்படின்னு இருந்ததுன்னா +u + v இல்லாட்டி u - v இந்த ஃபார்மில் இருந்தால் ஃபஸ்ட்டு டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதான் du/dx செகண்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் dv/dx ரெண்டும் ஆட் பண்ணணும். அதே uv மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் இருந்ததுன்னா u × dv/x u அப்படியே வச்சுக்கணும் v டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அதான் dv/dx ப்ளஸ் v அப்படியே வச்சுக்கணும் du/dx u டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அதான் u × r. இதை வந்து ஷார்ட் ஃபார்மில் எழுதுனா uv' + vu'. v' மீன்ஸ் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அதான் dv/dx தான் இப்படி எழுதலாம். u' மீன்ஸ் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் du/dx அப்படி எழுதலாம். நெக்ஸ்ட்டு u/v இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா
v du by dx minus u dv by dx whole divided by v square இப்படி எழுதலாம். or v u dash minus uv dash by v square இந்த ஃபார்ம்லேயும் எழுதலாம். u dashனாலே du by dx, v dashனா dv by dx. இதே பேராமெட்ரிக் ஃபார்முலா xலாம் in terms of theta, yலாம் in terms of thetaல இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு you differentiating with respect to theta, x டேர்மை மட்டும் differentiating with respect to theta பண்ணணும். xல இருந்ததுன்னா x வந்து in terms of thetaல இருக்கும் ஃபங்க்ஷன், அப்போ differentiating with respect to theta பண்ணணும். y அதே மாதிரி in terms of thetaல இருந்ததுன்னா differentiating with dy by d theta, differentiating with respect to theta பண்ணிவிட்டு நான் அவங்க கொஸ்டின் வந்து dy by dx கேட்டாங்கன்னா அந்த dy by d thetaவையும் dx by d thetaவையும் டிவைட் பண்ணணும். dy by dx equal to dy by d theta divided by dx by d theta. இப்போ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னா ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆல்ரெடி dy by dx பண்ணியிருப்பீங்க. டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் y வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் f of xல ஃபங்க்ஷனில் இருந்ததுன்னா ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது அது ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் dy by dx. அந்த dy by dxஐ செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது தான் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் தான் d by dx ஆஃப் dy by dx. அதே பேராமெட்ரிக் ஃபார்மில் x வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டா, y வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டா அப்படின்னு இருந்ததுன்னா d square y by dx square equal to d by d theta of dy by dx. இந்த dy by dx ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன். dy by dx வந்து எப்படி ஃபஸ்ட் பேராமெட்ரிக் ஃபார்மில் இருந்ததுன்னா dy by d theta divided by dx by d theta. இதை பண்ணிவிட்டு அந்த dy by d theta பண்ணிவிட்டு dx by d theta பண்ணிவிட்டு அந்த dy by dx இங்கே போட்டு அந்த டேர்மை differentiating with respect to theta dot means multiplication into d theta by dx. நெக்ஸ்ட்டு லிமிட்ஸ் வந்து கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்காக லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக லிமிட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ இதெல்லாம் +1லேயே படிச்சிருப்பீங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏ இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா என் ஏ பவர் என் மைனஸ் 1. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 1. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 0. லிமிட் h tends to 0 e power h minus 1 by h equal to 1. Limit x tends to 0 log of 1 plus x by x equal to 1. Limit x tends to 0 a power x minus 1 by x equal to log a. இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். லாக் அண்ட் எக்ஸ்பனன்ட் ஃபங்க்ஷன் லாக் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண இப்போ பவர் ஃபங்க்ஷன்லாம் இருந்ததுன்னா இப்போது எக்ஸ் பவர் ஒய் பவர் எக்ஸ் அந்த மாதிரி பவர் ஃபங்க்ஷன்லாம் இருந்ததுன்னா லாக் ப்ராப்பர்ட்டி இப்போ நிறைய டேர்ம்லாம் இருந்ததுன்னா லாக் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணலாம். அந்த லாக் அண்ட் எக்ஸ்பனன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இதெல்லாம். லாக் இ பவர் எக்ஸ் இருந்ததுன்னா எங்கே இருந்தாலும் எக்ஸ் போட்டுக்கலாம். இ பவர் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், லாக் ஏ டு த பேஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா நம்ம பி பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இப்படி மாற்றிக்கலாம். லாக் பி டு த பேஸ் ஏ ஈக்குவல் டு லாக் பி டு த பேஸ் பி டிவைடட் பை லாக் ஏ டு த பேஸ் பி. லாக் பி கியூ மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் அடிஷனாக மாற்றிக்கலாம். லாக் பி ப்ளஸ் லாக் கியூ. லாக் பி பவர் என் எந்த ஃபங்க்ஷனும் பவரில் என் இருந்தால் அந்த என் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். என் லாக் பி. லாக் எக்ஸ் டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் மைனஸ் லாக் ஒய். லாக் பி டு த பேஸ் ஏன்னா இப்போ பேஸும் பக்கத்து அந்த டேர்மும் இன்டர்சேஞ்ச் பண்ணணுன்னா 1 பை லாக் ஏ டு த பேஸ் பி. ஸோ இதெல்லாம் வேல்யூஸ் வந்து லாக் 0வோட வேல்யூ வந்து undefined means infinity not defined. Log 1 equal to 0, log 10 value 1, e power 0, e means exponent power 0 இருந்ததுன்னா 1 போட்டுக்கலாம்.
e power infinity equal to infinity, e power minus infinity equal to 0, log e to the base e 1, log x to the base x equal to 1, log a to the base a equal to 1. Next continuity. இந்த function is continuity or not செக் பண்ணுறதுக்கு left hand limit and right hand limit கண்டுபிடிச்சிட்டு அது ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் that function is continuous function. Left hand limit condition, let c be any real number. So x less than c. So, limit x tends to c, f of x equal to limit h tends to 0, and the number f of c minus h. Suppose x equal to 2, அப்படி செக் பண்ணுறோன்னா 2 minus h போனோம் அந்த ஃபங்க்ஷனில். ஸோ ரைட் ஹேண்ட் limit x tends to c, f of x equal to limit x greater than c, h tends to 0, f of c plus h. F is continuous at c if limit x tends to c, f of x equal to f of c. Only left hand limit and right hand limit ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் and equal to f of c ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் that function is a continuous function. Differentiability. அந்த கண்டினியூட்டி ஃபங்க்ஷன் செக் பண்ணுற மாதிரி டிஃபரன்ஷியபிலிட்டியும் செக் பண்ணலாம். இப்போ அதுக்கு தான் ஃபார்முலா f dash of x equal to limit h tends to 0, f of x plus h minus f of x divided by h. LHD, left hand derivative. F dash of x equal to limit h tends to 0, f of c minus h minus f of c divided by minus h if x less than c. Let c be any real number. Right hand derivative x greater than c. F dash of x equal to limit h tends to 0, f of c plus h minus f of c divided by h. If left hand derivative and right hand derivative equal இருந்தால் மட்டும்தான் that function is differentiable. Theorems. If a function is differentiable at a point c, if it is also continuous at that point. Every differentiable function is continuous function. Every polynomial function is continuous function. Every rational function is continuous function. Algebra of continuous function. Suppose f and g be two real functions continuous at a real number c, f plus g also continuous at x equal to c, f minus g also continuous at x equal to c, f dot g product form is also continuous at x equal to c, f divided by g also continuous at x equal to c, f dot g that is a composite function, f of g f x also continuous at x equal to c. சம் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா உங்களை டிஃப்ரென்ஷியபிள் சாப்டரில் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஐடென்டி ஃபங்க்ஷன், ஸோ அதெல்லாம் வந்து கண்டினியூஸ் ஆர் நாட் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த முதல்ல அந்த ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படி தெரிஞ்சால் தான் நம்ம அந்த கண்டினியூட்டியே செக் பண்ண முடியும். ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இந்த ஃபார்மில் இருக்கும். இப்போ எக்ஸ் பி எனி ரியல் நம்பர். இப்போ டொமைனில் வந்து இப்போ என்ன நம்பர் இருந்தாலும் இப்போ 1னா ரேஞ்சும் 1 தான், 2னா ரேஞ்ச் ஆல்சோ 3, 3னா 3, 4னா 4 சேமாக இருக்கும். டொமைன் அண்ட் ரேஞ்ச் சேமாக இருந்தால் தட் ஃபங்க்ஷன் இஸ் அ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். Next, constant function. F of x equal to c. C means any constant number. For example, f of x equal to 5 அப்படின்னு இருந்தது டொமைனில் எனி ரியல் நம்பர் எடுத்தோன்னா அந்த 5 தான் ரேஞ்சாக இருக்கும். 1க்கும் 5 தான், 2, 5, 3, 5, 4, 5, 5க்கும் 5 தான் இருக்கும். நெக்ஸ்ட் மாடுலஸ் ஃபங்க்ஷன். f of x equal to modulus x. Modulus x வந்து if x less than 0னா அந்த ஃபங்க்ஷனை minus xன்னு எழுதலாம். இப்போ x greater than or equal to 0னா அந்த ஃபங்க்ஷனை plus xன்னு எழுதலாம். signum function f of x equal to -1 if x less than 0. Negative number எல்லாமே negative real numbers எல்லாமே goes to -1 only. If x equal to 0 na goes to 0. If x greater than 0 means all positive numbers in the domain goes to +1 only. ஸோ அதான் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். -1ம் -1க்கு தான் தீஸ் ஆர் ஆல் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ். ஸோ -1க்கு தான் ரேஞ்சு. 0 வந்து 0க்கு இருக்கும். இதெல்லாம் பாசிட்டிவ் ரியல் நம்பர். பாசிட்டிவ் ரியல் நம்பருக்கு 1 தான் ரேஞ்சு. ஸோ சிக்னம் ஃபங்க்ஷன் இஸ் திஸ் ஃபங்க்ஷன். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்.
எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -1 இந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா -1 to 0 இருந்ததுன்னா -1 தான் ஃபங்க்ஷன். 0 to 1 இருந்தால் 0, 1 to 2 இருந்தால் 1, 2 to 3க்குள்ளே இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனை 2ன்னு சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ -1க்கு 0க்கு நடுவில் -0.9, -0.8, -0.1, அப்புறமா 0.1, 0.2, 0.9, 1 இந்த மாதிரி இருந்தால் இப்போ நம்ம என்ன பார்த்தோம், -1லேருந்து 0க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அது எல்லாமே வந்து -1 தான் ஃபங்க்ஷன். ஸோ 0லேருந்து 0.9 வரைக்கும் உள்ள எல்லா நம்பரும் 0 தான் ஃபங்க்ஷன். 1லேருந்து 1.9 வரைக்கும் உள்ள எல்லா நம்பரும் 1 தான் ஃபங்க்ஷன். ஸோ உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ்னால் இப்போ என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ், டிஃபரன்ஷியபிள் அண்ட் கண்டினியூட்டி சாப்டரில் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.